தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கும். இன்றைக்கி நம்ம வேலைவாய்ப்பு செய்திகளில் இந்திய மின்னணு கழகத்தில் உள்ள வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஓவரால் போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா 160 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாபுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறங்கிறது பார்க்கலாம். ஸோ இது இந்திய மின்னணு கழகத்தில் உள்ள 160 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தில் காலியாக உள்ள டெக்னிக்கல் ஆஃபீஸர் கிரேடு சி இந்த பணியிடங்கள் நிரப்ப தகுதியான நபர்களிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான கல்வி தகுதி என்ன, சம்பளம் என்ன, காலி பணியிடங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது முற்றிலும் மத்திய அரசு வேலை. மொத்த காலி பணியிடங்கள் 160 கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா. ஸோ எப்போ பார்த்திங்கன்னா இப்போ 16/9/2025 22/9/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ என்ன பதவி பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர் கிரேடு சி. இதுக்கான சம்பளம் 25,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கான கல்வி தகுதி பார்த்திங்க அப்படின்னா பிஇ அல்லது பிடெக்கில் வித் மினிமம் 60% ஆஃப் மார்க் எடுத்திருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இசிஏ இடிசி அப்படிங்கிற கோர்ஸும் நம்ம முடிச்சிருக்கணும். ஏஜை பொறுத்த வரைக்கும் 21 வயசு பூர்த்தியடைஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் 30 வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது தளர்வு பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி 5 இயர்ஸும் ஓபிசி 3 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்கன்னா விண்ணப்ப கட்டணம் எதுவுமே கிடையாது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இதை எப்படி தேர்வு செய்வாங்க பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் அண்டு பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான முக்கியமான தேதி கொடுத்துருக்காங்க 16/9/2025 22/9/2025 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கான விண்ணப்பிக்கும் முறை பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க www.ecil.co.in அப்படிங்கிற இணையதள முகவரியை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன ஜாப்புங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ரைட். ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணணும் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க www.ecil.co.in அப்படிங்கிற இணையதளத்தில் தான் போய்ட்டு நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க, அதாவது 16/9 22/2025 நாம் இதை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த வெப்சைட் www.ecil.co.in அப்படிங்கிற இணையதளத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு அந்த எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டேஷனோட நமக்கு வெப்சைட் நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதாங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் நாம் இந்த ஜாபுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் கேரியர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு கரண்ட் ஜாப் ஓப்பனிங் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ நாம் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன ஜாப், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பரை நமக்கு ப்ராப்பராக கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதே மாதிரி இந்த ஜாப் டீட்டெயில்ஸில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நியூ டேப்னு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் ப்ளஸ் அது மட்டும் இல்லைங்க, எப்போ இருந்து நம்ம எப்போ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படிங்கிறது இருக்குது. நாம் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகிடும். அதில் டிஃபால்ட்டாகவே அட்மிஷன் நம்பர் இருக்கும். ஓகே, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.